உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நல்ல நாள், தைப்பூசம் நிறைஞ்ச பௌர்ணமி. அருமைச்சகர் பிடி செல்வகுமார் எனக்கு 40 வருஷம் பழக்கம். சென்னையில் அவர் சினிமா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருக்கும்போது எனக்கு குடும்ப நண்பர். சினிமாவில் ஒழுக்கமானவங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஒன்று பாடி டிமாண்டில் அடிமையாவான், இல்லை தண்ணியில் அடிமையாவான், இல்லாட்டி திருவண்ணூரில் அடிமையாகும். எதுக்கும் அடிமையாகாமல் இன்னைக்கு ஒழுக்கத்தில் அவர் சிறந்தவராக இருந்ததுனால தான் அவருக்கு தேவை பார்த்தேன். அதான் ஒன்று, மனிதனுக்கு தேவை முதல்ல ஒழுக்கம். அது மட்டும் இல்லை, நான் அவரோட விஜயோட ஒரு பயணிக்கும் போது நான் பார்த்துருக்கிறேன். அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பாதுகாத்து கொள்வாளோ அதே மாதிரி அவ்வளோ அரவணைப்பு. நான் பக்கத்தில் போய் ஏதாவது விஜய்கிட்ட கேட்டால் கூட என்ன சொல்லு நான் ஏதாவது விமர்சிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம். எனக்கு எஸ்ஏ சந்திரசேகர் ரொம்ப பழக்கம். அதாவது விஜய் நடிக்க ஆரம்ப கால படங்கள் எல்லா படத்தையும் நடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லவர். நிறைய பேரை உருவாக்கின பெருமை எஸ்ஏ சந்திரசேகருக்கு உண்டு. அவருடைய அப்பா பேச்சையே மகன் கேட்கல. எந்த ஒரு மனிதனையும் குரு பேச்சை கேட்கலாம் கூட பரவாயில்ல, அப்பா பேச்சை கேட்கணும். அப்பா பேச்சை கேட்காதவன் எப்படி மக்களுடைய தலைவன் ஆவான்? இந்த ஒரே கேள்வி தான் என்னுடைய. அவங்க அப்பாவோட பேசுறது இல்லை, அவங்க அம்மாவோட பேசுறது இல்லை. நீ ஒரு தலைவன்னு சொன்னால் நீ மேலே உட்காந்துட்டு உங்கள் அப்பா அம்மாவை கீழே உட்கார வைக்கிறியா? சொந்தமாக அறிவு இருக்கா? சரி வேண்டாம். உன் பையன் உங்ககிட்ட இருந்து எதுக்கு விலகினான்? கொண்டாட்டி உன் கூட வாழாமல் வெளிநாட்டில் இருக்கா? அது காரணம் என்ன? இதெல்லாம் வரும், கேள்விகள் நிறைய வரும். அவர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட வேலை செய்கிறவனுக்கே உன்னால் எதுவும் பண்ண முடியாத போது நீ எப்படி தலைவனால? புரட்சியாளர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய கார் டிரைவர். அவர் சிஎம் ஆனவொடனே அம்மா ஹோட்டலில் அவர் வச்சு கொடுத்தாரு. சட்டமன்றத்திலேயே அவருக்கு கேன்டீன் வச்சு கொடுத்தாரு. எம்ஜிஆருடைய பேரை இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொன்னால் காரணம் இதுதான், கொடுக்கறது தான். அவ்வளோ பெரிய சம்பாத்தியம் உள்ளது. இன்னைக்கும் அவர் எல்லாரும் கொடைமொழின்னு சொல்றாங்க. காரணம் நடிகர்கள் தியாகராஜன் இருக்காங்க. அது எம்ஜிஆர்னா அது வேற, மக்கள்கிட்ட வேற விதமா போய் அவர் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லும்போது எந்த மாதிரி உழைச்சிருக்கணும். தாயே தெய்வம்னு சொன்னார் எம்ஜிஆர். நீயும் தாயே கீழே வச்சுக்கல பாவம். அவர் எவ்வளவோ சேர வர்றாரு. எந்த ஒரு அப்பனாவது மகனை கெடுதல் செய்வாங்க. எல்லாருக்குமே மகன் மகள் இருக்கு. முதல்ல தன்னுடைய மகன் மகளுக்கு என்ன ஒரு அப்பாவான கடமை செய்ய முடியுமோ அதை செஞ்ச பிறகு தான் மற்றவங்களுக்கு செய்ய முடியும். நீ உன் மகளுக்கு செய்யலை, மனைவிக்கு செய்யலை, குழந்தைக்கு செய்யலை, அப்பனுக்கு செய்யலை, கொண்டாடி செய்யலை, எப்படி நீ நாட்டு மக்களுக்கு செய்யலை? அவர் சொன்ன மாதிரி 41 பேர் செத்து போயிட்டான். முதலாக விட்டுக்கிட்டு இன்னைக்கு பாருங்க. அதாவது சிபிஐ அந்த அளவுக்கு என்னமோ இவங்க ஒரு 41 பேரை இவர் தான் கொலை பண்ண மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு சரியான ஆலோசனை டீம் இல்லை, ஒரு நல்ல வழக்கறிஞர் டீம் இல்லைன்னு அர்த்தம். குற்றப்பயில வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஜனநாயகன் படம் அவருடைய சொந்த படம், எல்லாருக்குமே தெரியும். அவர் பினாமி எடுக்கிறாரு. அந்த தெலுங்கு ப்ரொடியூசருங்கிறவர் சும்மா ஒரு 4 டப்பா படம் எடுத்தவர். அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ இந்த பட சிக்கலை சந்திக்கணும், அதனால் சாதாரணமான விஷயம் இல்லை, நீ சிக்கலை சந்திக்கணும். இந்த பட சிக்கலை மாட்டணும் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன செய்யணும்? இந்த ரோடில் அப்செக்ஷன் இருக்கு, ரோடு என்ன செய்யணும்? இதுதானே போகணும், இன்னும் வேற ஆல்டர்னேட்டிவ் கூப்பிட்டு போகணும். அது இல்லாமல் போய் இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது. படம் நிச்சயமாக தேர்தலுக்கு மேலே வராது. ஏன்னா ஜட்ஜியே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இந்த படத்துல அநாகரிகமான கருத்துக்கள் இருக்கு, சட்டவிரோதமான கருத்துக்கள் இருக்கு. ஜட்ஜி சொன்னதுக்கு அப்புறம் அதை பூரா எடுக்க வேண்டியதானே? போய் இப்போ கேவலம் பண்ணிட்டு 21 நாள் கரெக்டா மார்ச் 1 தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கலாக இருக்காரு தம்பி பிடி செல்வகுமார். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அங்கே சென்னையில் ஒரு பெரிய நலத்திட்டம் அதாவது ஒரு
ஒரு அம்பானி செய்ய வேண்டிய விஷயத்த இன்னைக்கு ஒரு தனி மனிதனா செஞ்சுட்டு இருக்காருன்னா அம்பானிக்கு இல்லாத ஒரு நல்ல மனசு வந்து இன்னைக்கு நாடுகளில் எல்லாருமே அறிவுள்ளவங்க, எல்லாருமே படித்தவங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக படித்தவங்க எங்கன்னா நாடுகளில் படித்த எத்தனை பேர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கு உள்ளவருக்கு மறந்த நிறைய தெரியாது. நாஞ்சில் வின்சென்ட் அவர் காலேஜில் படிக்கணும், சட்டக்கல்லூரியில் படிக்கணும் எனக்கு தெரியும். இப்போ எந்த அளவுக்கு கோடீஸ்வரனா இருக்கு. ஆனால் அவர் என்ன செஞ்சார் மக்களுக்கு இந்த இந்த ரோடு போட்டாரு, இந்த பாலம் கட்டினாரு. இந்த பாருங்க ஜேபிஆர் அவ்வளோ பணம் வச்சிருக்காரு. எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யிட்டு இருந்தாருங்க பங்காரராஜன். அவர் லூர்தமாள் சைமன்ட்ட வேலை பார்த்து டிஸ்மிஸ் ஆனவர் அப்படின்னு ஆரோக்கியக்காரங்க இல்லையே சொல்லலாம். இன்னைக்கு அந்த துறைமுகம் அந்த பங்காளி சண்டையில கிடந்து போச்சு, முடியலை. எனக்கு அவர் சம்பாதிச்ச பணம் நல்ல பணம். என்ன காரணம்னா இன்ஜினியரிங் காலேஜில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சமயத்தில் 20 வருஷம் முன்னாடி 7 லட்ச ரூபா வாங்கினார். இப்போ எவ்வளோ மதிப்புன்னு பார்த்தீங்க. அவ்வளவு கோடிக்கணக்காக சம்பாதிச்சவர் கடைசியில தன்னுடைய குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் போய் சேர்ந்துட்டார். இதில் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அறிவில் சிறந்திருக்காங்களே தவிர கொடுக்கறதுல எனக்கு பெருசாக இங்கே இருக்கிறவங்க எனக்கு தெரியல. நிறைய கோடீஸ்வரர்கள் இங்கே இருக்காங்க. ஆனால் இந்த இந்த மாவட்டத்தை எப்படி முன்னேற்றது? இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, எவ்வளோ வகுப்பறைகள் கட்டலாம், இன்னும் காலேஜே இந்த இடத்துல கட்டலாங்கிற அளவுக்கு இடம் இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்வதற்கு அரசும் கொஞ்சம் தயங்குது. ஆனால் இந்த சமயத்தில் அவர் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. ஆளுங்கட்சியை சேர்ந்திருக்காரு, திமுக சேர்ந்திருக்காரு. என்ன நம்ம என்னுடைய பிரார்த்தனைன்னா, எவ்வளோதான் நீங்கள் வந்து கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நலத்திட்ட உதவி செய்கிறவராக இருந்தாலும் சரி, அந்த அதிகாரம்னு ஒன்று நம்ம கையில் இருந்தால் தான் அது வந்து எல்லாம் செய்யலாம். இப்போ இதே அவர் வந்து இங்கே உள்ள ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த மாவட்டத்துக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கான ஆண்டவன் அதுக்கு அருள் கொடுக்கணும். ஏன்னா அவர் சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்கிறாரு. இப்போ நல சேகர் பாபு இன்னும் 4-5 அமைச்சர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால் அங்கே சென்னையில் நடத்துனாங்க. அப்போ கூட நான் மனசில் நினச்சிட்டேன், ஏன் இந்த யூனிவர்சிட்டியை நீ உங்கள் மாவட்டத்தில் செஞ்சுருக்கலாமான்னு. அப்படி இல்லை, தமிழ்நாடு முழுக்க அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், மக்கள் பணியாற்றுகிறவர்களை வந்து நம்ம உங்களுடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்துக்கு அனுப்புனா தான் செட் ஆகும். இல்லாட்டி நீங்கள் அனுப்பிடுங்க, அவன் சம்பாதிச்சுட்டுருவான், அவன் குடும்பம் சம்பாதிச்சுட்டுருவான். அது இல்லாமல் ஒரு நல்ல முறையில் பிடி செல்வகுமார், உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் என்னென்னா, வர தேர்தலில் அவருக்கு வந்து டிஎம்கேல சீட்டு கிடைக்கணும், ஒரு எம்எல்ஏ ஆகும். அதுதான் என்னுடைய ஆசை தான். ஏன்னா எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் என்ன திமுகவில் இன்றைக்கி விஜயம் கலைஞர் வச்சுருக்கவங்க எல்லாருமே எனக்கு 72 எனக்கு தெரியும். எல்லாருமே என்ன அண்ணன்னு சொன்னவங்க. முதல்ல கட்சி சேர்ந்தார் உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த பாலன் 72. அவர் அப்போ வந்து எம்பி. அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி சேட்டை பண்ணாதீங்க, இது தலைவர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கதை கந்தலாயிரும். அதே மாதிரி அவர் பண்ண சேட்டை தெரியுது, அவர் கட்சியை விட்டு போயிட்டார். அப்படி வந்து இங்கே அவ்வளவு வாய்ப்புகள் இங்கே உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆனால் சரியாக பயன்படுத்தினாங்களாங்கிறது தான் வந்து அதுக்கு காரணம் நல்ல மனசு சுத்தமாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி கடனை வாங்கியா செஞ்சிருவீங்க. அது அதாவது அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. நான் நல்ல செய்கிறதுக்கு கடனை வாங்கினா அப்போது ஆண்டவன் கொடுப்பான். அதாவது இறைக்கிற கிணறு தான் ஊறும். ஆண்டவன் பார்த்துட்டு இருப்பான், சரி இவன் நல்ல செய்வான் கொடுக்குறோம் அப்படின்னு. நம்மெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். அதில் என்ன ஒரு சூழல்னா, ஏன் நான் வந்து ஆத்தியவாதின்னு சொன்னால், நம்பிக்கை உள்ளவன் ஆன்மீகவாதி. பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இருக்கணும், மகன் மேலே நம்பிக்கை இருக்கணும், மகன் மேலே நம்பிக்கை இருக்கணும், அதுமாதிரி ஆண்டு மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருக்கிறவன் ஆன்மீகவாதி. அதுமாதிரி அவர் நிறைய பத்திரிகை நடத்தினார். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு 4 பத்திரிகை நடத்தினாருங்க. எப்படி 9 பத்திரிகை. இன்னைக்கு அவ்வளோ பெரிய நடிகர் ஒரு பத்திரிகை இருக்கா? இந்த டிவி ஆரம்பிக்க போகிறேன், டிவி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார தவிர அதனால் டிவி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட நிர்வாகிகள் இல்லை. அதுதான் காரணம். இன்னும் சொல்ல போனால் அது தேர்தல் சமயத்தில் அவர் பயன்படணும். செங்கோட்டைங்கிறவர் எல்லாரும் மிஸ்டர் கிளீன் நினச்சிருக்காங்க. செங்கோட்டை நல்லவர் அல்ல. அவர் மேலே 2 ஊழல் வழக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, பொண்டாட்டியே போய் ஜெயலலிதாட்ட இவர் வந்து டிரைவர் மனைவியை அப்படின்னு சொல்லி கம்பெனி கொடுத்தப்போ தான் செங்கோட்டையினர் ஜெயலலிதா வெடிக்கை போட்டுச்சு. கடைசி வரைக்கும் ஜெயலலிதா கார்டனுக்குள்ளேயோ கோட்டைக்குள்ளேயோ விடலை. அந்த அளவுக்கு மோசமானது.
அதேமாரி உங்கள் ஊருக்கார சம்பத்து நேற்று நான் அவரோட ஷூட்டிங்கில் இருந்தேன். எப்பேற்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பேச்சை வியாபாரம் பார்க்குறது, அப்படி ஒரு நல்லவங்களை தான் சேர்த்துருக்காரு. அப்படி சரி வேண்டாம், நல்லவர்களெல்லாம் சேர்த்தியே அவங்க ஆலோசனையை கேட்குறீங்கன்னா ஆலோசனை கேட்குற சக்தியே அவர் கிடையாது. எந்த ஒரு மனிதனும் முதல்ல பொண்டாட்டியோட ஆலோசனை கேட்கணும், கூட இருக்கிற நண்பருடைய ஆலோசனை கேட்கணும். அதெல்லாம் இல்லாமல் தான் தோண்டித்தனமாக நடந்துருந்தால் என்ன அர்த்தம்? அதனால் அவர் அன்ஃபிட் ஃபார் பப்ளிக் சர்வீஸ். அவர் பொதுப்பணிக்கு அவர் கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவர். அதனால தான் நான் அவர் கேட்குறேன். நல்ல நடிகர், 200 கோடி சம்பாதிக்கிறேன், 200 கோடி சம்பாதிக்கிறேன், அவன் ட்ராவலில் போயிட்டுருக்கான், ஆண்டவனை கொடுத்துக்கிட்டு இருக்கான், நல்ல படங்கள் அடிச்சுட்டு இருக்குதுன்னு எதுக்கு அரசியலில் வர? அங்கே 200 கோடி, இங்கே 2 லட்சம் கோடி சம்பாதிக்கணுன்ட்டு வர்றேன். அவ்வளோதானே, சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு தானே வர்றேன். அது நடக்காது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இழுத்துவார்கள் அல்ல. அதான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டிய வலித்துறதுன்னா, ப்ரே பண்ணணும். பிடி செல்வகுமார் இந்த தொகுதியில் கண்டிப்பாக திமுக வேட்பாளராக போட்டியிட வேண்டும். அவருக்கு நீங்கள் முழு முனைப்போடு அவர் ஜெயிக்க வைக்கணும். அதான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் என்னென்னா, ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு ஒரு எம்எல்ஏ, புறாவுக்கு ஒரு எம்எல்ஏ, பாரதிய ஜனதாவுக்கு ஒரு எம்எல்ஏ, திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ, 4-5 தொகுதிதான் 5 கட்சிகளுக்கு கொடுத்த ஒரே மாவட்டம் நீங்கள் தான். அப்படி ஒரு யோசித்து ஓட்டுகளை போடுறவங்க நாடு இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களை நாடுகள் பக்கம் வர்றதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா அவங்க சுய சிந்தனை உள்ளவங்க, யாருக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு அறிவாற்றலோட ஓட்டு போடுற திறமை உள்ளவங்க நீங்கள். அதனால தான் நான் என்னுடைய இப்போ காரணம் என்னன்னா, இது தேர்தல் பிரச்சாரத்தின் துவக்கமாக கூட இங்கே எடுத்துக்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நல்ல ஆய்வுகளையும் நிறைய பணத்தையும் பூனையும் கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளம்.